ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே பார்ட் 93 கண்டினியூவாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்புக்கு தான் வந்தோம். இந்த கேம்பில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணணும், அதுதான் மிஷனே. பட் பார்த்தீங்கன்னா 15 பேருக்கு ஒருத்தரை காலி பண்ணோம். வீடியோக்கு டைம் ஆச்சுன்னு அப்படியே கட் பண்ணிட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 14 பேரையும் நம்ம கில் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ களத்தில் இறங்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொல்லும்போது அவன் இந்த பக்கம் இறங்கி தான் வந்தான். ஸோ அதனால் நம்ம அவன் வந்த வழியிலேயே நம்ம போகலாம். வழி இருக்கிறது எனக்கு தெரியாது, அவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு வழி இருக்குது. ஓகே, இவனை தான் நம்ம போட போகிறோம். ஓகே, போட்டுடலாம். சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான், 2 பேர் காலி. ஸ்கில் வந்திருக்கு காய், ஸ்கில்லு பண்ணலாமா? ஓகே, எத்தனை ஸ்கில் இருக்குது? ஒரு ஸ்கில்லு தான் இருக்குது. இது பாருங்கள் 13 இருக்குது, இதுவும் 13 இருக்குது, இதுவும் 13 இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தான் காய் ஸ்கில்லே இருக்குது. பூட் நைஃப் காம்போஸ் டூ ட்வைஸ் த நார்மல் டேமேஜ். பூட் நைஃப் காம்போஸ். ஓகே, நம்ம கையில் இருக்கிறலாம் கத்தி. ஓகே, அதோட டேமேஜ் வந்து டபுளாக கொடுக்கும் போல. நம்ம ஒரு குத்து குத்துனா 2 குத்துக்கு ஈக்குவலாக டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்கிறாங்க போல். ட்வைஸ் த நார்மல் டேமேஜ். ஓகே, ஸோ அதான் விஷயம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்கில்லு முடிஞ்சு. ஸோ இப்போ திரும்ப ஸ்கேன் பண்ணலாம். இந்த பக்கத்தில் யார் இருக்கிற மாதிரி தெரியல. இது கேம்ப் எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ உள்ளே தான் போகணும். எவனோ ஒருத்தர் ஸ்னைப்பரில் பண்ணிகிட்டு இருந்தானே, அவன் அங்கே இருக்கானா? ஓகே காய்ஸ், ரொம்ப பெரிய இடம் போல். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். அவனை கல் போட்டு தான் காய்ஸ் வர வைக்கணும். அவனை கேட்கல போல். பரவாயில்ல, இந்த கல் இன்ஃபினிட்டியாக கொடுத்துருக்கானுங்க. வந்துட்டான். இங்கே வந்துட்டு திரும்ப போகும்போது கூட அவனை வந்து பின்னாடி போய் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ 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 போ. போகிறான் காய்ஸ். இதுக்கு மேலே போனால் கதை முடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர் இருக்கலாம், அவன் பார்த்துருவான், அதுதான் பிரச்சனை. சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஐயோ, இந்நேரம் பாம்பை போட்டிருப்பேன். இல்லை, இது அட்ராக்டரா? கிட்டவா கிட்டவா கிட்டவா. அவன் கிட்ட வரட்டும், இன்னொரு கல் போடலாம். இங்கே சம்மன் சீரா போ. வா வா, இங்கே வா. எங்கே அங்கே போகிற? இப்போ வருவான் பாருங்க. வாடி வாடி வாடி, போட்டுடலாமா? நல்ல வேலை. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். இப்போ மேலே தம்பி இருக்கிறான், தம்பி தான் போடணும். தம்பி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்கான். நல்லது, அப்படி கூட பண்ணுவான் போல். அவ்வளோதான் காய்ஸ், இது தம்பி இல்லை தங்கச்சி போல். ஓகே, அழகாக முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. இது அவங்க லாங்கில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், அவனை நான் பார்த்துட்டேன். இல்லை, இங்கே கூட ஆளுங்க இருக்காங்க காய்ஸ். அப்போ கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். அந்த இதில் ஏறி மேலே போகலாம் போல். ஓகே, அப்போ அப்படியே போகலாம். ஓகே காய்ஸ், இது மேலே ஏறி போகலாம். இங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க போல், கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகே காய்ஸ், நம்ம கதையை முடிச்சிடலாம். வேறு யாரும் இங்கே வந்துடக்கூடாது, அதுதான் விஷயமே. ஆஹா காய்ஸ், அங்கே அந்த பக்கம் ஒருத்தன் வரான் காய்ஸ். நான் தான்டா அது. ஓ, இங்கே ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ், அவனையும் முடிச்சிடலாமா? ஓகே காய்ஸ், இங்கே போடலாம். வா 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 வா, உன்னையும் முடிச்சிடுறேன். நம்ம நினச்சா களத்தில் இறங்கி டக்குன்னு முடிச்சிடலாம் தான். அவ்வளோதான், சரியான ஏற்று முதுகில் தேவையா? ஓகே காய்ஸ், இந்த வீட்டுக்கு மேலே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். அங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, இந்த வீட்டுக்கு மேலே நிற்கிறவனை போய் போடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் தான் ஹைட்டில் இருக்கான். ஏன் இந்த பக்கத்தில் எதோ காமிக்க காய்ஸ், இங்கே கீழே எவனோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க காய்ஸ். காய்ஸ் அங்கே பாருங்கள், அங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். ஆட்டாச்சா, இந்நேரம் கொஞ்ச நேரம் அங்கே நின்று தான் மாட்டியிருப்பான் போல். ஓகே, வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, அச்சோ, இங்கே வேறு ஒருத்தர் இருக்கானா? போச்சு காய்ஸ். ஓகே 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 அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. எப்படி சூப்பரில் எல்லாருமே காலி பண்ண போகிற சைலண்ட் கில்லே போல். சூப்பரில். இங்கே கீழே ஒருத்தர் இருந்தால அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சாரி, அவங்ககிட்ட நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அதுவும் கரெக்டு தான். அவன் நம்மளை பார்க்காத மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகே, கீழே ஒருத்தன் தான் இருக்கான், இங்கேருந்து குதிக்க முடியல. ஸோ நம்ம அப்படி போய் இறங்கி தான் போக முடியும் போல். ஓகே, இது இவனோட வழியாக இருக்கும். ரிட்டன் இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடி போய் போட்டுடலாமா, இல்லை அவனை இங்கே வர வைக்கலாமா? ஓகே, அவன் டைம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், திரும்பிடுவான்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே காய்ஸ், திரும்பிட்டான். ஓகே, கல் போடலாமா? இங்கே போடலாம். இங்கே போட்டால் தான் அவன் இங்கே வந்ததுக்கும் நம்ம பின்னாடி முதுகில் போகிறதுக்கும் சரியாக இருக்கும். வா 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 வா. அவ்வளோதான் காய்ஸ், இவன் கதையை முடிக்க போகிறேன். அவ்வளோதான். மற்றவங்களாவது ஒரு தடவை தான் குத்தினேன், இவனுக்கு கொஞ்சம் 3 ஆகிடுச்சு அதுவே. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. பேண்டேஜ் இன்வென்ட்ரி ஃபுல், என்ன பண்ணுற, ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னும் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் அந்த க்ளோஸ் ரேஞ்சில் அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். அந்த வீட்டு மேலே இருக்கிறவன் கண்ணில் நம்ம பற்றக்கூடாது. ஓகே, இவனை கல் போட்டு வர வைக்கலாமா? இங்கே போடலாம். காய்ஸ் கண்டுக்கல காய்ஸ், அவனுக்கு தெரியல. ஓகே, அப்போ 2 கல் போட வேண்டியதான். வந்துட்டான். ஓகே, இப்போ போடலாம் இன்னொன்று. ஐயோ, நல்ல வேலை காய்ஸ், நேரம் நம்மளை பார்த்துருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மேலே ஏறிட்டான். நல்ல வேலை அந்த கல் போட்டு அவனை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேன். பரவாயில்ல, யாரும் நம்மளை பார்க்குறாங்க இந்த இடத்துல. க்ளோஸ் ரேஞ்சில் இருக்குது, அவனை தான் காட்டிகிட்டு இருக்குது. அங்கே கூட ஒருத்தர் இருக்கான், அவனை போடலாம். ஓகே காய்ஸ், அவனையும் கல் போட்டு வர வைக்கலாம். நேரம் ஷூட் பண்ணியிருப்பேன். ஓகே, பார்த்துட்டான் போல காய்ஸ். வச்சு அவனை சீக்கிரமாக அடி பண்ணணும். அடிச்சு அப்பா காய்ஸ், முடிச்சாச்சு. ஆனால் இவன் கத்துனதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
எங்கே அவன் இங்கே இருந்தவன் காய்ஸ் அவனை வந்துட்டான் காய்ஸ். போச்சு காய்ஸ். டச்சை ஒருத்தன் கூட ஷூட் பண்ண முடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டான். ஓகே களத்தில் இறங்கிடலாம். ஓகே காய்ஸ் முடிச்சாச்சு. இங்கே ஒருத்த வரான் பாருங்க. ஓகே ஒருத்தன் தான் காய்ஸ், நான் ஒருத்தன் தான் போல். க்ளோஸ் ரேஞ்சிலே போய் அட்டாக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் காய்ஸ் முடிச்சாச்சு. ஓகே சூப்பர். இந்த இடத்துல நம்ம வேறு எதோ பண்ணணும் போல். என்ன பண்ணணும்? இன்வெஸ்டிகேட் த பங்கர் இருக்கா? வீட்டுக்குள்ளார தான் இல்லை அந்த காலி இடத்துல போய் பார்க்கலாம். சரி ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். என்ன இது? ஓகே கலெக்டபிள் ஐட்டம்ஸ் போல். இது என்னமோ இருக்குது. ஆட ஃபுல்லாக இருக்குது. ஓகே நம்ம கீழே போகலாம். பங்கர் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே எதுவும் காட்டில் அந்த கார்கிட்ட. இந்த காரோட பேக் சைடு தான் காமிக்குது. ஓகே இவ்வளோ நேரமாக ஜாம்பிஸோட சவுண்டு கேட்கல, இப்போ கேட்குது. அந்த மனுஷங்களாம் கிளியர் ஆனதுனால இப்போ அவங்கள கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். மேக்ஸிமமில் இருக்குது. ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே இது கெரோசின் தான். பங்கர் எங்கே இருக்குது வேறு கண்டுபிடிக்கணுமே. வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே இருந்தால் இங்கே கீழேயே காமிச்சிருக்கணும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவும் காட்டலையே. இதுக்கு நல்லா ஒரு ரவுண்டு அடிச்சிருவோம் வீட்டை சுற்றி. இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை இங்கே எதுவும் இல்லை போல். ஓகே கைஸ் இங்கே எதுவும் இல்லை, அதனால் நம்ம வேறு சைடில் தான் தேடி ஆகணும். ஆனால் சரௌண்டிங்கே இதுதான், இதுக்குள்ளார தான் இங்கே இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஏதோ காமிக்குது பாருங்கள், அது கொன்னவனோட பாடியாக இருக்கும். ஓகே கரெக்ட் அதே தான். இங்கெல்லாம் ரெட்டிஸாக தான் இருக்குது, இங்கே கூட இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கேன் பண்ணலாம். இங்கே நிறைய காட்டுது பாருங்கள். முன்னாடி என்ன இருக்க போகுது? ஸ்க்ராப்பு தான் இருக்கும், அதனால எடுக்க முடியாது, மேக்ஸிமம் தான். ஆனால் சப்ரஸர் தான் அது. சப்ரஸர் கூட எடுக்க முடியாது, சப்ரஸர் கூட ஸ்பேஸ் வேணுமாடா. போச்சு. இப்போன்னு பார்த்து நம்மகிட்ட கிராஃப்ட் கூட எதுவும் பண்ண முடியலையே. எல்லாமே 6 இருக்குது. சப்ரஸர் தான் தேவையே. சரி விடுங்க, பொழைச்சி போட்டோம். காய்ஸ் பங்கர் எங்கே காய்ஸ் இருக்குது? இம்சையாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பங்கர் தேடிட்டு அலைய வேண்டியது தான் போல். காய்ஸ் ட்ராப்பு பார்த்தீங்களா இல்லையா? போனால் மாட்டிக்குவோம். ஓகே ஜோன் விட்டு வெளியே வந்துட்டோம், உள்ளே போகலாம். எங்கே இருக்கோம்? டவுட்டாகவே இருக்கே, காட்டுங்கடா. இங்கே இருக்கா? இங்கே இல்லை. இந்த பக்கம்தான் வந்தோம். ஓகே காய்ஸ் கேர்ஃபுல்லாக தொலைவோம். பங்கர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இந்த ஆம்பஸ் கேம்ப் மிஷன் எல்லாமே நம்ம பங்கர் தேடி கண்டுபிடிக்கிறத இருக்கும் போல். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதுக்குள்ளார ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். அது என்ன காய்ஸ் இதெல்லாம் எடுக்க முடியுது பாருங்களேன். ஸ்பெஷல் சப்ரஸர் எதுக்கு வைக்க முடியும்? கீழே பெரிய கண்ணுக்கா? ஆமாம் பெரிய கண்ணுக்கு.
ஓகே நைஸ். காய்ஸ் ஏன் காய்ஸ் கண்டுபிடிக்க முடியல? பங்கர் கீழே தான் இருக்கும், அழகாக கண்டுபிடிச்சிடலாம், ரவுண்ட் அடித்தாலே போதும். ஏன் இந்த தடவை என்னால் கண்டுபிடிக்க முடியல? டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படி தான் பண்ணுவானுங்க போல். இந்த வீட்டுக்குள்ளார தான் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. இங்கே இருந்தால் ரவுண்டாக காமிச்சிரும். வீடே சின்னதாக தான் இருக்குது. என்னத்தை நான் போய் தொலைவுறது இங்கே இந்த இடத்துல? இங்கே எதுவும் இல்லையடா, இருந்தாவாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆட்டா போங்கடா டே. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளோதான். அப்புறம் பேக்கரி, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஆம்பஸ் கேம்ப், இன்வெஸ்டிகேட் த பங்கர். பங்கர் எங்கடா இருக்குது? ஃபியூல் கேன் தான்டா இருக்குது. ஓகே, இந்த இடத்துலக்கு இது இருக்கா? இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கேயே ரவுண்ட் அடித்து பார்ப்போம். சர்வைவல் இந்த சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலே காமிச்சிரும்ல, இந்த முக்கோணமாக சிம்பிள் காட்டுதில்ல காய்ஸ், அதுலேருந்தே நமக்கு கிடச்சிரும் காய்ஸ். இந்த வண்டிக்கு இதை தள்ள முடியுமா? அப்படி இதை தள்ளினா கூட பரவாயில்ல, அவன் தள்ள மாட்டேங்கிறான். முன்னாடி இதை தான் ஓப்பன் பண்ணுறான். ஒருவேளை வண்டியை தள்ளி வண்டிக்கு அடியில் கீது இருந்துச்சுன்னா அப்படி கூட இருக்கக்கூடாது. வண்டி தள்ள முடியுதான் பார்க்கலாம். அப்படி எதுவும் பண்ண முடியலையே. அப்புறம் எப்படி தான் பண்ணுறது? இங்கே ஏதாச்சும் இருக்கா? மிச்சு விடாமல் எல்லா கேப்பையும் சர்ச் பண்ணணும். போச்சுடா. ஓகே, கொஞ்சம் தான் ஹெல்த்து குறைஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். எவ்வளோ நேரம்டா இங்கேயே இருக்கிறது? ஒரு பங்கரை கண்டுபிடிக்க முடியலையா? என்ன ஒரு இது கேப்பில் இது எங்கேயாச்சும் இருக்கா? ஒரு இந்த படிக்கட்டுக்கு அடியில் இது இருக்குமா? இங்கே அடியிலலாம் பாறை தான் இருக்குது. இந்த பக்கம் இங்கேயும் பாறை தான் இருக்குது. வேற மேலேயே வந்தாச்சுடா சாமி. போச்சு கைஸ், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது பங்கர். என்ன தான் பண்ணுறது? ஈஸியாக இருக்குது. ஜோனோட எட்ஜில் அப்படியே ஓடலாம். ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பங்கர் ஏதாச்சும். ஸோ நம்ம ஜோனோட எட்ஜில் தான் இருக்கோம். ஓகேயா? ஓகே, இந்த இடத்துல ரவுண்ட் அடிப்போம். கொஞ்சம் பாறையாக இருக்குது. இந்த கேப்பில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லையே. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த இதில் பார்க்கலாம் இங்கே எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. இருந்தால் சர்ச் பண்ணுறதுலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன காட்டுது? இந்த காரை தான் காட்டுது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, எங்கே தாண்டா இருக்குது பங்கரு? போன பங்கர்லாம் அழகாக மாட்டிக்கிச்சு இல்லை? இந்த தடவை மட்டும் ஏன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குதுங்க? இங்கே கூட ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த இடத்துல இருக்குமோ? இங்கேயும் இல்லையே. தோ இங்கே இருக்குது காய்ஸ். அடா சாமி, இனிமேல் எட்ஜில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும் போல். டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஜோனோட எட்ஜில் ரவுண்ட் அடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரணும் காய்ஸ். அப்படியே வந்தால் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அங்கங்கே மாறி சுற்றினா தான் நமக்கு வந்து ஒரு இம்சையாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், கம்ப்ளீட் ஆகிரும்னு நினைக்கிறேன் இதோட. சூப்பர் கைஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போங்கடா டே. பொருளாக எதுவும் இல்லை, அப்படியே ஏறி போக வேண்டியது தான். கண்ணில் கருதாக இருக்குது. ஓகே, வந்த வழியில் ஏறி போயிடலாம்.
எங்கடா இருக்குது வந்த வழி? லெஃப்டில் போகணும் போல். நான் இங்கே இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஒரு டைம் ஒரு கேவுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஏணி எங்கே இருக்குதுங்கிறதே கண்ணுக்கே தெரியல. எலியூஷனு அது சைடாக இருக்கிறதுனால அங்கே ஏணி இருக்கிறது நமக்கு தெரியல, நம்ம சைடு ஆங்கிளில் பார்க்குறதுனால. சரியான சீன் அடிச்சு நானும் தொலைவிட்டே இருக்கிறேன். எப்படி கேவ்லேருந்து மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுனே தெரில. எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. ஆனால் என்னால் மட்டும் ஏறி போகிறதுக்கு வழியே கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா அங்கே ஒரு ஏணி தான் இருக்குது, ஆனால் அது சைடில் இருக்குது. நம்மளால் பார்த்திங்கன்னா அது ஏணினே நம்மளால் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த இல்யூஷன் தெரியல அங்கே ஏணி இருக்குது. அப்புறம் ஒரு ஆங்கிளில் போய் நின்று பார்க்கும்போதுன்னு தெரியுது அந்த இடத்துல ஏணி இருக்கிறது. சரியான பல்பு. ஓகே காய்ஸ், நான் ஏன் இப்போ இங்கே வந்துட்டுருக்கேன்? பைக் இருக்கிற இடத்துக்குலாம் போகணும். ஓகே, அவனை பார்த்துட்டான் போல். எல்லாம் வந்துட்டானுங்க காய்ஸ், பார்த்தீங்களா இல்லையா? அச்சோ, அங்கே வேறு ஒரு புலி வேறு இருக்குது. அது வேறு ஓடுதுங்க. நம்ம சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஓகே பிளாக் கிரேட்டர் ஆம்பஸ் கேம்ப். ஓகே, இது செலக்ட் பண்ணியாச்சு. இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். 1.1 கிலோமீட்டர். நைஸ் காய்ஸ், நைஸ். நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பரில் சூப்பரில் அவ்வளோதான் கைஸ். எதுக்கு இப்போ இப்படி சொன்னேன்? என்னென்ன கிட்டையே வரலையா? ஷூட்டிங் சவுண்டு கேட்குது. மனுஷங்க இருக்காங்க போல், ஜாம்பிஸ் கிட்ட போராடிட்டு இருக்காங்க போல். ஆனால் நான் காப்பாற்ற மாட்டேன், போங்கடா. ஆக்சுவலி அங்கே காப்பாற்றுற மாதிரி ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரில. ஏதோ டீமாக சேர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி அங்கே காப்பாற்றுறதுக்கு ஆளும் கூட இருக்கலாம். அதனால் நம்ம அங்கே காப்பாற்றுறதுக்கு இருக்கிற அந்த ஆளை நம்ம காப்பாற்றினோம்னா அவனை ஏதோ ஒரு கேம்புக்கு அனுப்பி நம்ம ட்ரஸ்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி ஒரு வாய்ப்பை தராங்கன்னு நினைக்கிறேன். நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மிஸ்யூஸ்ன்னு இல்லை, ஃபஸ்ட்டு யூஸே பண்ணுறதில்ல, அப்புறம் என்ன மிஸ்யூஸு? இந்த வழியில் ஆல்ரெடி போயிருக்குமே. இந்த இவனுங்களாம் இருந்தானுங்களே, ரிப்பர்ஸ். ஐயோ, மிஷனே இங்கே தான் போல். கிட்ட வந்துட்டேன். ஓகே, கேர்ஃபுல்லாக இருப்போம். காய்ஸ், என்ன சொல்கிறீங்க? டைரெக்டாக அட்டாக் பண்ணி களத்தில் இறங்கிடலாமா? சும்மா அந்த பூச்சாண்டிலாம் காட்டிக்கிட்டு. எங்கே இருக்கானுங்க சொல்லுங்கள், செஞ்சிருவோம் சம்பவம். கண் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், சப்ரஸரோடு இருக்குது. டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். என்ன காய்ஸ், ஆளுங்களே இல்லையா? இன்வெஸ்டிகேட் த பங்கர் தான் இருக்குது டைரெக்டாக. ஓ, அந்த ரிப்பர்ஸ் தான் இங்கே இருக்கிற ஆளுங்களாக இருந்திருக்குமோ? ஆனால் இந்த இடத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி நம்ம கில் பண்ணிட்டோம்ல, அதனால் வந்து இது காட்ட மாட்டேங்குது போல். ஓகே, பார்க்கலாம் பங்கர் எங்கே இருக்குன்னு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். நைஸ் காய்ஸ், ஒரு வேலையே நமக்கு மிச்சம். அப்பப்போ போகிற வழியில் இருக்கிறவங்களாம் முடிச்சிடணும் போல், அவனுக்கு காமிச்சா நம்ம யூஸ் பண்ணிட்டு. அதெல்லாம் பாருங்கள், இப்போ நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ நம்ம முடிச்சதுனால இப்போ இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல ரிப்பர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தானுங்க. அதான் பாருங்கள், கனராகவே இருக்குது உள்ளே. ஐயோ அப்பா, நெக்ஸ்ட்டு ஜாம்பிஸே இருந்திருக்கும் போல் உள்ள கூட கட்டிக்கிட்டு. இங்கே இருக்குது பாருங்கள், முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், இதோட அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு. பிளாக் கிரேட்டர் ஆம்பஸ் கேம்ப். சூப்பரில், வெரி குட் காய்ஸ். ஏதோ வெப்பன் கொடுக்குறானுங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நமக்கு மிஷனை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்த வழியிலே நம்ம பைக் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இங்கே நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஏன்னா இங்கே இருந்தவங்களை ஆல்ரெடி நம்ம எல்லாரையுமே பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அது வந்து ரொம்ப உதவியாக போயிடுச்சு, இப்போ ஈஸியாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆம்பஸ் கேம்ப் மிஷன்ஸை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம்.
ஓகே காய்ஸ், பேர்லி ஆக்சுவலி பேர்லி இல்லை பெர்லி லேக் ஆம்பஸ் கேம்ப். பெர்லி லேக் எங்கே இருக்குது செலக்ட் பண்ணியிருக்கு, போய் பார்க்கலாம். 2.4 கிலோமீட்டர். சூப்பர் காய்ஸ், பெரிய ட்ராவல் தான். இப்படி சூப்பரில். ஓகே, இங்கே கூட ஜாம்பிஸில் இருக்காங்க பாருங்கள். ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது. இனிமேல் நடுவில் இந்த மனுஷங்க யாரையும் ஷூட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து அவங்கள இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் அதில் நமக்கு ஒரு ஹாஸ்டேஜ் கிடைச்சா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து நம்ம காப்பாற்றுறதுனால நமக்கு வந்து ஏதோ ஒரு கேம்புக்கு அனுப்பி நம்மளால் ட்ரஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமே இந்த ட்ரஸ்ட்டு தான். ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் நம்ம பவுண்டியை சேல் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த ட்ரஸ்ட் இன்க்ரீஸ்க்காக தான். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பெருசாக எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு தான். ஓகே காய்ஸ், பார்த்துட்டான் காய்ஸ். வரான். அச்சோ, 2 பேர் வரானுங்க. நீ என்னை சுடாமல் இருந்திருந்தா நான் களத்தில் இறங்கியிருக்க மாட்டேன். இதான் என்னை சுட்டுட்டியே. எங்கேருந்து காய்ஸ் வராங்க? இன்னும் ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். மொத்தம் எத்தனை பேருங்க அதெல்லாம் காட்டல. அவ்வளோதான். இன்னும் இருக்காங்களா? முடிஞ்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. நைஸில் நான் பார்த்தா என்னங்கடா பேசுகிற சவுண்டு கேட்குதே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அங்கங்கே பதுங்கி இருக்கிறானுங்க. ஓகே, இங்கே வந்து யாரையும் காப்பாற்றுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மொத்தம் 4 பேர் போல். 4 பேருமே பயங்கரமான சம்பவம். பட்டான்னு புல்லட் இறக்கியாச்சு. சரி ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வண்டியில் ஏறிக்கலாம், நம்ம போகலாம். நைஸ், அப்படியே கண்டினியூவாக போகலாம். ரொம்ப தூரம் இருக்குது ட்ராவல். அடே சாமி, இவ்வளோ நெருக்கமாக கொடுத்தா. இருங்க, எங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது போல். இதான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து வேலையை காமிச்சிட்டு இருக்குது காய்ஸ். அதான் எங்கடா ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தேன் இங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இதை காலி பண்ணிடலாம் இந்த ஸ்பீக்கரையே. என்ன இது எப்போ வேணால் ஆன் ஆகலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. இந்த ஜாம்பிஸை ஈர்க்குது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். எங்கே இடிக்கிற? இன்னும் 1.9 கிலோமீட்டர் இருக்குது. சரியாக இருக்க போகுது ட்ராவலு. ரோட்லேயே போனால் பயங்கரமாக இருக்கும். நைட்ரோ யூஸ் பண்ணி தெறிக்க விட்டுறலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் கொடுக்குறாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆஃப் ரோடு வந்து பார்க்குறதுக்கு தான் வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் எப்படியோ ஒன்று எங்கேயோ போய் இடிச்சிடுறோம். அந்த பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியெல்லாம் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து எங்கேயும் இடிக்காமல் ஓட்டுறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எப்படியோ ஒன்று எங்கேயோ இடிச்சிடுறேன் பாருங்கள். சொல்லிக்கிட்டே பிடிச்சினேன். ஸோ லேகெல்லாம் ஆகுது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஓகே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். பெரிய ட்ராவலு. பிரேக்கப் போடு. இங்கே பாருங்கள், ஏதோ இருக்குது. என்னது இது? கெரோசின் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், திரும்ப வண்டியில் ஏறிக்கலாம், போகலாம். சூப்பரில். இது இங்கே தான் கீழ் வழியே தான் போக முடியும். இந்த வழி எனக்கு தெரியும். அந்த பக்கம் போனால் அங்கே ஏதோ மறைச்சி வச்சுருப்பானுங்க. கேம் ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு இடம் தெரியாதா எங்கெங்கே எப்படி இருக்குன்னு. நம்ம ஊராக மாறிடுச்சு இது. எல்லா சந்து பொந்தும் நமக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை அந்த மாதிரி ஆயாச்சு. என்ன காய்ஸ்னோ, என்ன சர்க்கிள்லாம் போகுது வண்டி. காய்ஸ் என்ன காய்ஸு? ஸ்னைப்பரா? ஐயோ, அடிக்கிறாங்க, சுற்றிலே அடிக்கிறாங்க. கேஜிஎஃப் சுற்றி போல் அது.
ஓகே ஸ்னைப்பர் எங்கடா இருக்க? ஓகே இங்கே இருக்கான் போல். ஓகே காய்ஸ், இந்த மரத்து மேலே தான் காய்ஸ் ஸ்னைப்பர் இருக்கான். இந்த அங்கே இருக்கான் பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ் இருந்துச்சு. ஆனால் காய்ஸ் உண்மையாலுமே வந்து எனக்கு இருந்ததே தெரியல. ரிட்டன் டு த ஆம்பஸ் கேம்பா, பெர்லி லேக் ஆம்பஸ் கேம்ப். அது நம்ம வழியில் நடுவில் இறங்கணும்ல, அதனால் காட்டுது போல். நம்ம அங்கே செலக்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வண்டியிலே இருந்திருந்தால் அந்த மாதிரி காமிச்சிருக்காதோ? இல்லை அதுக்கு முன்னாடி அப்படியே காமிச்சிட்டு இருந்துச்சா? நான் கவனிக்கலப்பா. ஓகே ஹெல்த் ஃபில் பண்ணிக்கலாம். வண்டி வேறு இதாகிடுச்சான்னு தெரியல. ஆமாம் காய்ஸ், திரும்ப சரி பண்ணணும். அவனுக்கு இருந்ததே நான் கவனிக்கல காய்ஸ். ஓகே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்க்ராப் செலவாகுது? 5 தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ் நம்ம போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.